ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனல்ல வழங்கக்கூடிய அனைத்து கடனுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப நாளா வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தது தான். என்ன அப்படின்னா, ஒரு கேப் அப் மார்க்கெட்லயும் ஒரு கேப் டவுன் மார்க்கெட்லயும் நம்ம எப்படி லெவல் எடுக்கிறது? சரியா, நம்ம ஆல்ரெடி கொடுக்குற லெவல் வந்து பாத்தீங்கன்னா, இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் அடிப்படையில் நம்ம வந்து என்ன செய்யறோம், எடுக்கிறோம். அதாவது நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தோட க்ளோசிங் அடிப்படையில் தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த லெவல்ஸ் எல்லாமே எடுக்கிறோம். இது ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிளை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யறோம், எடுக்கிறோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு கேப் அப் கேப் டவுன், நம்மளுக்கு கேப் அப் ஆகும்னா என்ன செய்யும் அப்படின்னா, இந்த R1 R2க்கு மேலே ஓப்பன் ஆகிடும் மார்க்கெட். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு எப்படி லெவல்ஸ் எடுக்கிறது, அதை நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு 400 பாயிண்ட் இல்லைன்னா ஒரு 300 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆயிடுச்சு, இந்த நம்மளுக்கு இந்த R1 R2க்கு மேலே ஓப்பன் ஆயிட்டாங்க மார்க்கெட் அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு வந்து லெவல்ஸ் அங்கே இருக்காது. சரி, அதான் நீங்க வந்து இந்த ட்ரெண்ட் லைன் அந்த மாதிரி பார்க்கலாம், அது வேற. ஆனா நம்மளோட லாஜிக் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஆப்ஷனை அடிப்படையாக கொண்டது தான். சரிங்களா? அதாவது நம்மளுக்கு ஆப்ஷன் பிரீமியத்தை அடிப்படையாக கொண்டது தான் நம்மளோட ஃபுல் அண்ட் கான்செப்டே. ஸோ அதை வச்சு நம்ம எப்படி எடுக்கணும், சரியா, ஒரு கேப் டவுன் கேப் அப் மார்க்கெட்ல அதை வச்சு நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்றத என்ன செய்ய போறோங்க, இந்த வீடியோல வந்து ஃபுல்லா வந்து பார்க்க போறோம். சரியா? ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோசிங் அடிப்படையிலையும் நம்ம எப்படி எடுக்கிறோம் அதையும் வந்து இந்த வீடியோல தெளிவா வந்து பார்க்கலாம். ஏன்னா அதுவும் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு தான் இருக்கீங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது வந்து பழைய வீடியோவா முன்னாடி பேசுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதனால நிறைய பேருக்கு காட்டல. ஓகே. ஸோ அதனால அந்த இதையும் என்ன செய்யலாம், இந்த இதில் நம்ம வந்து கவர் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம என்ன செய்யுங்க, நம்மளோட வீடியோவை ஃபுல்லா வந்து பாருங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வீடியோவை இப்போ தான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? புது புது கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பா நம்மளோட வீடியோ வழியா வரும். ஓகே, நம்ம சேனல் வழியா வரும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லெவல்ஸ், இது வந்து நம்ம வந்து வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ். ஓகேங்களா? இது நம்ம இந்த லெவல்ஸ் எப்போ கொடுத்துருந்தோம் அப்படின்னா வியாழக்கிழமையே நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ப்ரீவியஸ் க்ளோஸை வச்சு அடிப்படையாக வச்சு எடுத்தது தான். ஓகே. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். அதாவது இந்த R1 R2 அதே மாதிரி S1 S2 இந்த சிந்தட்டிக் ஃபீச்சர் அப்படின்றது இல்லைங்களா? ஸோ இதை நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம வந்து கேப் அப் கேப் டவுனுக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்றதையும் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸ். அதாவது நம்மளுக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இல்லையா, அந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்டிபில வந்து இருக்கும் க்ளோசிங். இப்போ நம்மளுக்கு வியாழக்கிழமையோட க்ளோஸ் தான் நம்மளுக்கு வேணும். அப்போ நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸ், அதுல வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் எது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதுல நம்மளுக்கு பார்க்கும்பொழுது ஏடிஎம் ஸ்ட்ரைக் நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா, எதுல காலுக்கும் புட்டுக்கும் டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கோ அதுதான் நம்ம வந்து என்ன செய்ய போறோங்க, ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து எடுக்க போறோம். ஸோ அப்போ வியாழக்கிழமை நம்மளுக்கு எது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 23,800. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வருது 196, புட் ஆப்ஷன் வருது 192. அப்ப இதுல தான் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப இதை தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோங்க, ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அந்த லெவல்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். ஓகே. ஸோ இப்போ ஜஸ்ட் சிம்பிள் தான். இதுல வந்து எப்படி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து சிந்தட்டிக் ஃபீச்சர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலுக்கும் புட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரிங்களா? அந்த காலுக்கும் புட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 4 பாயிண்ட் வந்து இருக்கு. சரிங்களா? அந்த 4 பாயிண்ட் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு கால் சைடு வந்து 4 பாயிண்ட் இருக்கு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த 23,800ல இருந்து அந்த 4 பாயிண்ட் கூட்டணும். அப்ப கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 23,804 அப்படின்னு வருமா? ஸோ அப்ப அந்த 23,804 தான் வந்து நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபீச்சரா வந்து இருக்க போகுது. சரியா? அதே மாதிரி புட் சைடு ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அந்த 23,800ல இருந்து என்ன செய்ய போறாங்க, அந்த 4 பாயிண்ட கழிக்க போறோம். அவ்வளவுதான். இதுல நம்மளுக்கு கூட, அதாவது கால் சைடு கூட இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம், கூட்டுறோம். ஓகே. இப்போ 23,804 அப்படின்றத நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபீச்சரா வந்து இருக்கு. இது வந்து வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு நம்ம லெவல்ஸ் எடுக்கிறோம். சரியா? வெள்ளிக்கிழமை ஆல்ரெடி முடிஞ்சிட்டு இந்த லெவல்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வியாழக்கிழமை ஈவினிங்கே வீடியோல வந்து கொடுத்துருந்தோம். சரியா? ஸோ இது நம்ம எப்படி எடுக்கணும்னு தான் பார்க்குறோம். ஓகே, முடிஞ்ச மார்க்கெட்ல நீ கொடுக்குறியடா அப்படின்னு பேசக்கூடாது. ஸோ இது வந்து நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கும் நம்ம வந்து லெவல்ஸ் எடுக்க தான் போறோம். சரிங்களா? இந்த வீடியோல நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கும் லெவல்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். சரியா? இது நம்ம முடிஞ்ச மார்க்கெட்டுக்கு நம்ம வந்து பார்க்குறோம். அதாவது வியாழக்கிழமை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செய்யறோம், வெள்ளிக்கிழமைக்கு எடுக்கிறோம். சரியா? ஸோ அதே மாதிரி இந்த 23,800 அதுல இருந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 196 அப்படின்றத கூட்டணும்.
கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு R1 அப்படின்ற ஒரு லெவல் வந்து என்ன செய்யுங்க கிடைக்கும். ஸோ அதே மாதிரி அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல இருந்து என்ன செய்யணும் அப்படின்னா புட் ஆப்ஷனோடது 192 அப்படின்றது பார்த்தீங்களா, அதை வந்து கழிக்கணும். அதை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு S1 அப்படின்னு ஒரு லெவல் வந்து கிடைக்கும். சரியா? S1 அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு எதுங்க, ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட புட் ஆப்ஷனை கழிக்கணும். R1க்கு வந்து நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட புட் ஆப்ஷனை கால் ஆப்ஷன் வந்து கூட்டணும். கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யுங்க, R1 கிடைச்சிரும். அதே மாதிரி புட் ஆப்ஷனை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா S1 வந்து நம்மளுக்கு கிடைத்துவிடும். சரியா? ஸோ இப்போ என்ன செய்யணும், 23,800 இதுல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த 192 அப்படின்றத மைனஸ் பண்ணணும். 192 அப்படின்றத மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 23,608 அப்படின்றது வந்து கிடைக்கும். சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு என்ன வரப்போகுதுங்க, S1 வந்து வரப்போகுது. சரியா? ஸோ அதே மாதிரி இந்த 196 நம்ம பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றதையும் பாருங்க. 196 நம்ம பிளஸ் பண்ணோம் அப்படின்னா 23,996 அப்படின்றது வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு R1 வந்து என்ன செய்யும், நம்மளுக்கு வந்து இருக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ 23,996. சரிங்களா? ஸோ இதை மார்க் பண்ணியாச்சு. இது நம்மளுக்கு வந்து R1 இருக்கு. அதே மாதிரி S1க்கு நம்ம என்ன பார்த்தோம், 23,608 அப்படின்றத பார்த்தோமா. 23,608 அப்படின்றது நம்ம வந்து என்னங்க S1 வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு R1 அண்ட் S1 வந்து கிடைச்சிருக்கு. R1 பிளஸ் நம்மளுக்கு S1 வந்து என்ன செஞ்சிடுங்க, கிடைச்சது. இதுக்கப்புறம் நம்ம என்ன எடுக்கணும், R2 அப்படின்றது ஒரு லெவல் வந்து எடுப்போம். அதே மாதிரி S2 அப்படின்ற ஒரு லெவல் வந்து எடுப்போம். ஸோ இந்த லெவல் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எடுத்த லெவல் வந்து ஸ்ட்ராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து சேம் ஸ்ட்ரைக் வந்து பையோ செல்லோ பண்ணா அதுக்கு பேர் வந்து என்னதுங்க, ஸ்ட்ராடல். லாங் ஸ்ட்ராடல், ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம வந்து பையோ செல்லோ பண்ணா மட்டும்தான் அது வந்து ஸ்ட்ராடலா வந்து ஆகும். சரிங்களா? இப்போ எடுத்த லெவலை வந்து ஸ்ட்ராடல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்ட்ராங்கல் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரியா? இது ஸ்ட்ராடலை பேஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்ட்ராங்கலை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த R2 அண்ட் S2 அப்படின்ற லெவல் வந்து கிடைக்கும். ஸோ ஸ்ட்ராங்கலை நம்ம எதை பார்ப்போம் அப்படின்னா டிஃபரன்ஸ் ஸ்ட்ரைக். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு நார்மலா மார்க்கெட்ல ஒரு மூமெண்டம் அப்படின்னு வரணும் அப்படின்னா நிஃப்டியில பொறுத்த வரைக்கும் நார்மல் மார்க்கெட் மூமெண்டம் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்கும், ஒரு 200 பாயிண்ட் அந்த ரேஞ்ச் தான் வந்து என்ன செய்யுங்க நம்மளுக்கு நிஃப்டியில வந்து நடக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த 23,800 இருந்து 100 பாயிண்ட் மேல, சரிங்களா, 100 பாயிண்ட் மேல நம்மளுக்கு புட் ஆப்ஷனோட ஓடிஎம் வந்து கிடைக்கும் இல்லையா, சாரி கால் ஆப்ஷனோட ஓடிஎம் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு 23,800, 23,850, 23,900. சரிங்களா? இப்போ இந்த 23,900 கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 147 அப்படின்னு இருக்காங்களா. இந்த கால் ஆப்ஷனோட பிரீமியம் என்ன இருக்கு, 147 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்ப இந்த 147 நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 23,900 இருந்து கூட்ட போறோம். சரிங்களா? இந்த 23,900 இருந்து கூட்ட போறோம். இது வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக். சரிங்களா? இது வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக். அதிகமா வந்து நம்மளுக்கு செல்லிங் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓடிஎம் ஸ்ட்ரைக்ல இருக்கும். ஏன்னா அதுல வந்து நம்மளுக்கு வெறும் டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கு அப்படின்றதுனால தான் நம்ம என்ன செய்யறோம், ஓடிஎம் ஸ்ட்ரைக்கே எடுக்கிறோம். இதுல நீங்க ஐடிஎம் ஸ்ட்ரைக்கும் வந்து ஸ்ட்ராங்கல்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு அதிகமான செல்லிங் நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓடிஎம்ல வந்து நடக்கும். சரியா? ஸோ அதனால தான் நம்ம வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக்கை எடுக்கிறோம். ஏன் அப்படின்னா அதுல வெறும் டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கிறது. ஸோ அந்த காரணத்தினால. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்லயும் டைம் வேல்யூ இருக்கு. பட் ஆனால் அது சடன் மூவ்மெண்டம் ஆகும். ஆனால் நம்மளுக்கு ஓடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது ஸ்லோலி தான் என்ன செய்யும், மூவ்மெண்டம் அப்படின்றது வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா 23,900 இருந்து நம்ம இந்த 147 பிளஸ் பண்ணோம் அப்படின்னா 24,047 அப்படின்ற ஒரு லெவல் வந்து கிடைக்கும். அந்த லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு R2 வந்து என்ன செய்வீங்க இருக்க போகுது. சரியா? 24,047. ஸோ இதே சேம் கான்செப்ட் தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னா நம்மளோட கேப் அப் கேப் டவுன்லயும் வரப்போகுது. ஆனா அதுல ஒரு சின்ன லாஜிக் இருக்கு. சரிங்களா? அது நம்மளுக்கு
சொல்லித்தரேன் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன செய்ய போறோம், எடுக்க போறோம் அந்த லெவல்ஸ் எல்லாமே. ஸோ அதையும் நம்ம எப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்குங்க, R1 கிடைச்சாச்சு. அதே மாதிரி R2 அப்படின்ற லெவலும் வந்து நம்மளுக்கு கிடைச்சாச்சு. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு S1 வந்து பார்க்கணும். S1 நம்மளுக்கு என்ன எடுக்கணும் அப்படின்னா, அதே மாதிரி தான். இங்க இருந்து நம்ம 100 பாயிண்ட் ஓடிஎம் எடுத்தோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணுங்க, 100 பாயிண்ட் ஓடிஎம் புட் ஆப்ஷனுக்கு வந்து எடுக்கணும். சரியா? புட் ஆப்ஷனுக்கு வந்து நம்ம எடுக்கணும். அதுக்கு இந்த வரேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நம்மளுக்கு 700 வேணும். ஸ்மால் பண்றேன். சைஸ் பெருசா இருக்கிறதுனால அது வரமாட்டேங்குது. ஓகே, ஸ்மால் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு 700 கிடைச்சிச்சு. ஓகேங்களா? இப்போ 700 ஓகே. இந்த 23,700 அதுக்குள்ள ஓடிஎம் ஸ்ட்ரைக் புட் ஆப்ஷனோட ஓடிஎம் ஸ்ட்ரைக் சரிங்களா? இந்த 23,700 வந்து புட் ஆப்ஷனுக்கு வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக்கா வாங்கும். எதை பேஸ் பண்ணி எடுக்கும் பொழுது 23,800 பேஸ் பண்ணி எடுக்கும் பொழுது 23,800 தான் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் சரிங்களா? இதுக்குள்ள இருந்து 100 பாயிண்ட் ஓடிஎம் ஸ்ட்ரைக் தான் நம்ம எடுக்கிறோம். 100 பாயிண்ட் ஓடிஎம் ஸ்ட்ரைக் வந்து கால் ஆப்ஷனுக்கு 23,900, புட் ஆப்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 23,700. ஓகே, அப்ப நம்மளுக்கு 23,700ல இருந்து 23,900 அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா 200 பாயிண்ட் வரும். ஸோ அந்த 200 பாயிண்ட் ரேஞ்ச் வச்சு தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த லெவல்ஸ் அப்படின்றது எடுத்திருக்கோம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல இன்னும் கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பாக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு 151 அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அப்ப அந்த 23,700ல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம், இந்த 151 வந்து கழிக்க போறோம். சரியா? இந்த 151 நம்ம கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன லெவல் கிடைக்கும், 23,549. சரியா? ஸோ இது நம்மளுக்கு வந்து S2 வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க மேக்ஸிமம் வந்து பார்த்துருப்பீங்க. நம்மளோட லெவல்ஸ் வந்து இப்போ இல்லைங்க, கடந்த ஒரு வருஷமாவே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால நிறைய பேர் வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணும் கேட்டிருந்தீங்க. அதனால நம்ம இந்த லெவல்ஸையும் நம்ம என்ன செஞ்சிருந்தோம், எப்படி எடுக்கலாம் அப்படின்றது முன்னாடியே வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி கேப் அப் கேப் டவுன் அப்படின்றதையும் நம்ம வந்து ஒரு லைவ் வீடியோ வந்து கொடுத்துருந்தோம். அதாவது யூடியூப்ல வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதுல நான் ஒரு டைம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அதுக்குரிய வீடியோவே வந்து என்ன செய்யறோம், இதுல வந்து நம்ம கொடுக்க போறோம். அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்க வந்து கண்டினியூவா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதோட வேல்யூ வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து புரிய வரும். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு செல்லர்ஸ், அந்த செல்லர்ஸ் எங்க இருப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? எங்க இருந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு என்ன செய்யணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்கும். ஸோ அந்த இதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த லெவல்ஸை வந்து எடுக்கிறோம். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ் அடிப்படையில எடுக்கிறது. நேர்பை நம்மளுக்கு இந்த லெவல்ஸ்க்குள்ள ஓப்பன் ஆனாங்க மார்க்கெட் அப்படின்னா கண்டிப்பா இந்த லெவல்ஸ்ல வந்து மார்க்கெட் என்ன செய்யுங்க, நின்றுட்டு தான் போகும். ஓகேங்களா? ஸோ சடனா நம்மளுக்கு ஐவி ரொம்ப இருக்கு, ஒரு நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா மட்டும்தான் என்ன ஆகும், நம்மளுக்கு நிக்காம மார்க்கெட் வந்து ஒரே டைரக்ஷன்ல போய்கிட்டே இருக்கும். இல்ல நம்மளுக்கு செல்லர்ஸோட கண்ட்ரோல்ல தான் மார்க்கெட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து என்ன செய்யும், நம்மளுக்கு மூவ்மெண்டம் அப்படின்றது வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ இதுதான் இந்த லெவல்ஸோட லாஜிக். இது வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் அடிப்படையாக நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னாலும் நம்மளோட இண்டிகேட்டர்லயும் ஸோ அதே லெவல்ஸ் தான் வந்து என்ன செய்யுங்க வரும். சரியா? R1 R2 அதே மாதிரி சிந்தட்டிக் ஃபியூச்சர் S1 S2. ஓகேங்களா? ஸோ இந்த இந்த இதே லெவல்ஸ் தான் நம்ம வந்து டெய்லி வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதே லெவல்ஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ எப்படி எடுக்கணும்னு சொல்லியும் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு கேப் அப் ஒரு கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா அதுல நம்ம வந்து எப்படி வந்து இதை எடுக்கணும், லெவல்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். அதுக்கு நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு சரிங்களா, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் வந்து நம்ம வந்து பார்க்கணும். சரியா? மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட க்ளோசிங் வந்து நம்ம பார்க்கணும், அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா
23,950 அந்த ரேஞ்ச் பக்கத்துல என்ன செஞ்சிருக்காங்க க்ளோசிங் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? சோ அப்ப அதோட நேர்பை நம்மளுக்கு வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் எங்க இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். இதுல நீங்க வந்து எல்டிபி அதுலயே நீங்க வந்து செக் பண்ணலாம். சரிங்களா? இந்த இண்டிகேட்டர் நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர்லயே வந்து உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் எங்க இருக்கு அப்படின்றது வந்து நீங்க ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு லைவ்ல வந்து எல்டிபி அப்படின்றது வந்து இதுல ரன் ஆயிட்டே இருக்கும். சரியா? சோ அப்ப அதுல நீங்க பார்க்கும்பொழுது எந்த இதுல டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு 24,050 அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா 142, 141 அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இப்ப இதுல தான் டிஃபரண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப இதுதான் ஏடிஎம் ஸ்ட்ரைக். சோ அப்போ ஃபர்ஸ்ட் 5 மினிட் சரிங்களா? ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் முடிஞ்சத உடனே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் செயினை பாத்தீங்க அப்படின்னா, இதுல உங்களுக்கு எல்டிபில எதுல வந்து டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு நீங்க வந்து ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து கரெக்டான ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை எடுத்துடலாம். சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். கரெக்டான ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்தாதான் கரெக்டான லெவல்ஸ் வந்து உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். சரியா? கரெக்டான ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்கல அப்படின்னா தப்பான லெவல்ஸ் தான் கிடைக்கும். கரெக்டான ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்தாதான் கரெக்டான லெவல்ஸ் நம்மளால எடுக்க முடியும். ஓகே, ஸோ அதுக்காக தான் சொல்றேன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட் மட்டும் பேஸ் பண்ணி இந்த லெவல்ஸ் வந்து எடுங்க. அதாவது இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 920 ஸ்ட்ராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மார்க்கெட்ல வந்து 920 ஸ்ட்ராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கல் வந்து பில்ட் பண்ணுவாங்க செல்லர்ஸ். ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யறோங்க இந்த லெவல்ஸ் வந்து எடுக்க போறோம். அதாவது கேப் அப் கேப் டவுன் மார்க்கெட்ல. ஓகே, ஸோ இது நார்மல் இதுலயும் எடுக்கலாம் நீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இது ஒரு கேப் அப் கேப் டவுன்ல நம்ம எடுக்கிறது கொஞ்சம் நல்லதா இருக்கும். ஏன் அப்படின்னா நார்மல் மார்க்கெட்டுக்கு நம்மளோட லெவல்ஸ்க்குள்ள ப்ரீவியஸ் டேயோட லெவல்ஸ்க்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ அதுவே சூப்பரா வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு மார்க்கெட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 23,950 அந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆயிருக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் ஆயிருக்கு. ஸோ இதோட நியர்பை என்ன ஸ்ட்ரைக் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,950. ஸோ அப்போ அதுதான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் எங்க இருக்குதோ அங்கே தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யுங்க ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது இருக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன் நீங்க வந்து ஸ்ட்ரைக்கை வந்து பார்க்கணும். ஸ்ட்ரைக்கை பார்த்து நம்மளுக்கு எதுல டிஃபரெண்ட் கம்மியா இருக்கோ அதுதான் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருக்குமே தவிர மார்க்கெட் எங்க ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் ஆயிருக்காங்க அதை பேஸ் பண்ணி நீங்க எடுக்கக்கூடாது. இதை பார்த்துட்டு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா நேர்பை என்ன ஸ்ட்ரைக் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 23,950 இருக்கலாம், இல்லைன்னா 24,000 இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் ஆகும். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதுல 24,050 இருக்கு, 24,950 இருக்கிறேன். நான் 24,950 தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா எடுத்தோம்னு நினைக்கிறேன். நேற்று எடுத்தது 24,950 தான். சரிங்களா? ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட் என்ன செய்யறாங்க, மீட்டிங்ல இருக்கிறாங்க இல்லையா? ரெண்டுமே வந்து சேம் ரேஞ்சில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்போ அதுதான் நம்மளுக்கு வந்து என்ன செய்ய போகுதுங்க, ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து இருக்க போகுது. ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ கிளீனா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட க்ளோசிங். ஓகே, இப்போ நம்ம வந்து 5 மினிட் எடுத்திருக்கோம். நீங்க வந்து டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட் வச்சுக்கோங்க. சரியா? இந்த 5 மினிட்டை மாத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு லெவல்ஸ் வந்து ஒழுங்கா வராது. ஏன்னா அதோட க்ளோசிங் வந்து மாறும். ஓகே, ஸோ அதனால நீங்க என்ன செய்யணுங்க, ஃபர்ஸ்ட் 5 மினிட் வந்து அப்படின்றத வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட் வச்சிங்க அப்படின்னா இதோட க்ளோசிங் என்ன இருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க. இந்த மேல வந்து இருக்கு பாருங்க. மேல வந்து நம்மளுக்கு ஓப்பன், ஹை, லோ, க்ளோசிங் அப்படின்னு காட்டுதா? ஸோ இதுல நம்மளுக்கு இந்த க்ளோசிங் தான் எடுக்க போறோம். இப்போ நான் அந்த கேண்டிலுக்கு நேரா வைக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன காட்டுது க்ளோசிங்? 163 அப்படின்றது வந்து காட்டுதா? 163 அப்படின்றது வந்து காட்டுது. ஸோ இந்த 163 வந்து நம்ம என்ன செய்ய போறோங்க, இந்த 23,950 அதோட நம்ம என்ன செய்யணும், பிளஸ் பண்ணிக்கணும். சரி, இப்போ நம்ம பார்க்கறது வந்து கால் ஆப்ஷன். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கறது கால் ஆப்ஷன். ஸோ அப்போ அந்த கால் ஆப்ஷன் வந்து என்ன செய்ய போறோம், இந்த 23,950 அப்படின்ற ஸ்ட்ரைக்கோட இதோட ஃபர்ஸ்ட் 5 மினிட் க்ளோசிங் என்ன 163. சரியா? அதோட நம்ம என்ன செஞ்சுக்கணும், பிளஸ் பண்ணிக்கணும். பிளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வேல்யூ அப்படின்றத பார்க்கலாம். 23,950 பிளஸ் நம்மளுக்கு 163. சரியா? 163 நம்ம பிளஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 24,113 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா?
ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குங்க, R1 வந்து இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ எடுத்த ஸ்ட்ரைக் வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக். ஓகே, நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது எடுத்திருக்கோம். அதனால இது வந்து R1. ஓகேங்களா, ஏன்னா நம்ம இதை கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். கால் ஆப்ஷன் அப்படின்றது நம்ம பிளஸ் பண்ணுவோம். நம்ம பிளஸ் பண்ணும்பொழுது நம்மளோட மார்க்கெட் ரேஞ்ச், நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இப்போ 23,900 இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அதுல இருந்து மேலே தான் இருக்க போது இந்த ரேஞ்ச் அப்படின்றதால நம்ம R1 வந்து என்ன செய்யறோம், இதை வந்து வைக்கிறோம். சரியா? ஸோ அடுத்து புட் ஆப்ஷனோட நம்ம எடுக்கணும். புட் ஆப்ஷனோட வந்து பாத்தீங்கன்னா இதோட க்ளோசிங் வந்து இங்க இருக்கு 154 அப்படின்றது வந்து இருக்கு. சரிங்களா, இதோட க்ளோசிங் வந்து 155 ஓகே 154. ஓகேங்களா, 154 அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 23,950 இருந்து மைனஸ் பண்ண போறோம். இந்த 23,950 இருந்து நம்ம என்ன செய்ய போறோங்க, மைனஸ் அப்படின்றத வந்து பண்ண போறோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 154 கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 23,796 அப்படின்றது வந்து வருது. இது வந்து நம்மளுக்கு S1 வந்து இருக்க போகுது. இது வந்து நம்மளுக்கு S1 வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ராடல் அப்படின்றது வந்து கிடைச்சாச்சு. இது வந்து 920 ஸ்ட்ராடல். சரிங்களா, இது வந்து நம்மளுக்கு ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி லாங் ஸ்ட்ராடல்னு சொல்லலாம். சரிங்களா, இது வந்து நீங்க ரெண்டையுமே பை பண்ணீங்க அப்படின்னா அது லாங் ஸ்ட்ராடலாகவும், நீங்க ரெண்டையுமே செல் பண்ணீங்க அப்படின்னா அது ஷார்ட் ஸ்ட்ராடலாகவும் இருக்கும். சரிங்களா, ஆனால் நம்மளுக்கு தேவை என்னதுங்க, ஸ்ட்ராடல் அப்படின்றது தான். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ராடல் அப்படின்றது வந்து கிடைச்சாச்சு. இப்போ நம்ம இன்னொன்று என்ன எடுக்கணுங்க, R2 அண்ட் S2 அப்படின்றது வந்து எடுக்கணும். அது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கிள் அப்படின்றத வந்து வரும். ஸோ சேம் தான். நம்ம இப்போ இது எப்படி எடுத்திருக்கோம், அதாவது நம்ம ப்ரீவியஸ் க்ளோசிங் அடிப்படையில் நம்ம எப்படி எடுத்தோம் அதே மாதிரி தான் என்ன செய்ய போறோம், இதுக்கும் வந்து எடுக்க போறோம். இதுக்கும் வந்து இதை ஏடிஎம்மா பேஸ் பண்ணி நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஓடிஎம் அப்படின்றத வந்து எடுக்கணும். 100 பாயிண்ட் ஓடிஎம் கால் ஆப்ஷன் ஓடுதையும் 100 பாயிண்ட் ஓடிஎம் புட் ஆப்ஷன் ஓடுதையும் என்ன செய்யணுங்க, நம்ம வந்து எடுக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன செய்யலாங்க, நம்மளோட ஆப்ஷன் செயினையும் வந்து பார்த்துட்டு 100 பாயிண்ட் ஓடிஎம் என்ன இருக்கு, 100 பாயிண்ட் கால் ஆப்ஷன் என்ன இருக்கு, புட் ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நீங்க அதோட ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட க்ளோசிங்கை பேஸ் பண்ணி என்ன செய்யணுங்க, நீங்க சேமா நம்ம அதுல எடுத்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி நீங்க வந்து பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணிட்டு R2 அண்ட் S2 அப்படின்ற லெவலை வந்து நீங்க தாராளமா எடுத்துக்கொள்ள முடியும். ஓகேங்களா, ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு கேப் அப் கேப் டவுன் ஆகல. சரிங்களா, கேப் அப் கேப் டவுன் ஆச்சுன்னா மட்டும் இந்த லெவல்ஸ் நீங்க வந்து பயன்படுத்துங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க ப்ரீவியஸ் க்ளோசிங் அடிப்படையில் நம்ம எடுக்கிறதே நீங்க என்ன செய்யலாங்க, பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகேவா? ஓகே, கண்டிப்பா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு அடுத்த வீடியோல ரிப்ளை கண்டிப்பா வந்து என்ன செய்றேங்க, கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு நாளைக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்பைரி இருக்கு. சரிங்களா, ஸோ அதனால நம்ம எக்ஸ்பைரியோட லெவல்ஸே வந்து எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி நம்ம எப்பவுமே சொல்றது தான், நம்ம நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியோட லெவல்ஸும் வந்து என்ன செய்வோம், நம்ம எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்து பார்ப்போம். ஸோ அந்த எக்ஸ்பைரி டே லெவல்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி டே லெவல்ஸ் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து என்ன செய்வாங்க, நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அதுல நீங்க வந்து என்ன செய்யலாம், அதை பார்த்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? ஓகே, ஓகே, இதுல நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,050. சரியா, ஸோ அதுதான் நம்மளுக்கு என்ன செய்யுதுங்க, பிரீமியத்தோட டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. கால் ஆப்ஷனோட பிரீமியம் 142, புட் ஆப்ஷனோட பிரீமியம் 141 அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணுங்க, லெவல்ஸ் அப்படின்றது வந்து எடுக்கணும். ஸோ இந்த லெவல்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம லெவல்ஸ் எடுக்கும் பொழுது சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக நம்மளுக்கு 24,051 அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி R1 24,192, R2 24,245, S1 23,909, S2 23,848 அப்படின்ற லெவல்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா, ஸோ இது வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் அடிப்படையில் நம்ம வந்து எடுக்கிறது. இதே இது நம்மளுக்கு மார்க்கெட் வந்து R1க்கு மேலேயோ இல்லைன்னா S1க்கு கீழேயோ, சரிங்களா, மேக்ஸிமம் நம்மளுக்கு S2க்கு கீழே வந்தாலே, நீங்க S1க்கு கீழே வந்தாலே நம்மளுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கில் வந்து எடுக்கிறதுக்கு வந்து நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா, அப்படி இல்லை நம்மளுக்கு இந்த லெவல்ஸ்க்குள்ள தான் மார்க்கெட் ஓப்பன் ஆறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம இதே லெவல்ஸே வந்து என்ன செய்யலாங்க, கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இதுக்கு மேலே போனால் மட்டும்தான் நம்மளுக்கு மாற்றணுமே தவிர இதுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா மாற்ற தேவையில்ல. ஏன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து R1 R2க்கு போயிட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகே, ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு பிரீமியத்தில் பார்க்கும் பொழுது மிட் லெவலாக நம்மளுக்கு 141 அப்படின்றது வந்திருக்கு. R1 195, R2 244, R3 293 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி S1 98, S2 73, S3 49 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு மாற போகிறது கிடையாது. ஓகே, நம்மளுக்கு வந்து அந்த இண்டெக்ஸ்ல எடுக்கிற லெவல்ஸ் மட்டும்தான் மாறுமே தவிர ஆப்ஷன் பிரீமியத்தில் எடுக்கிற லெவல்ஸ் வந்து மாறாது. ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் நம்மளுக்கு எப்பவுமே சேமா தான் வந்து இருக்கும். இது ப்ரீவியஸ் க்ளோஸ் அடிப்படையில் எடுக்கிறது தான். இந்த லெவல்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத கூடிய விரைவில் நம்ம வந்து ஒரு லைவ் வந்து கொடுப்போம். ஸோ அந்த லைவ்ல கண்டிப்பா இதை பற்றி எல்லாமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? எப்படி எடுக்கலாம் அப்படின்றத கண்டிப்பா வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஏன்னா நம்ம எல்லா அப்டேட்டுமே வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல தான் கொடுப்போம். ஸோ அதனால மறக்காம டெலிகிராம் குரூப் வந்து என்ன செஞ்சுக்கோங்க, ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.